لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைந்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்திலே அதனுடைய இறுதி பகுதியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதம் தொடர்பாக திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதல்கள் அதில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக வாழ வேண்டும். அகில உலகத்தையும் படைத்த ஏக இறைவனான அல்லாஹ் எல்லா நேரத்திலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு வழங்கப்படுவதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நேர்வழி எது வழிகேடு என்று பிரித்தறிவிப்பதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி இறை வேதமான திருமறை குர்ஆனோடு நாம் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இந்த வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற பொருளாதாரத்திலே, செல்வத்திலே நம்முடைய தேவைக்கு போக, நம்முடைய குடும்பத்துடைய தேவைக்கு போக, நம்முடைய சந்ததிகளுடைய தேவைக்கு போக மார்க்க விஷயத்துக்காகவும் சமூக விஷயத்துக்காகவும் நம்மால் முடிந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. இப்படி ரமலான் மாதத்தில் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதலில் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் என்ன சொன்னால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஆர்வத்தோடு அக்கறையாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகிறது. ரமலான் தொடர்பாக நிறைய செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரமலானுடைய துவக்கத்திலிருந்தே ரமலான் தொடர்பாக நிறைய செய்திகளை அடிக்கடி நாம் கேட்டிருப்போம். இருந்தாலும் கூட அதில் சில விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உண்மை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாவ மன்னிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பை தேடுகிற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சில செய்திகளை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ரமலான் மாதத்தில் ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் காம ரமலான ஈமானன் வஹிதிசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பிஹி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தி என்ன, மன் சாம ரமலான ஈமானன் வஹிதிசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பிஹி, யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு செய்தி. அதே மாதிரி ரமலான் மாதத்தில் அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடுகிற நேரத்தில் நாம் ஓதுவதற்கு என்று ஒரு துவா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, நமக்கு வழிகாட்டப்படுது. அந்த துவாவுடைய அடிப்படை என்ன, இறைவா நீ பாவ மன்னிப்பை வழங்கக்கூடியவன், பாவ மன்னிப்பை வழங்குவதை விரும்பக்கூடியவன், என்னோட பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. சரி, நாம் நோன்பு காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இடத்துல தவறுகள் ஏற்பட்டு விடுச்சு, நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக ஃபித்ரா என்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, மார்க்கத்தில் வழிகாட்டப்படுது. நோன்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நோன்பு காலத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்காகவும் ஏழைகளுக்கு உணவாக இருக்கும் பொருட்டு சதகத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வழிகாட்ட மார்க்கத்தில் வழிகாட்டப்படுகிறது. அப்ப இந்த செய்திகள் சொல்லுகிற சாராம்சம் என்னன்னு சொன்னா, இந்த செய்திகள் மட்டுமல்ல இன்னும் வேறு செய்திகள் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பாவ மன்னிப்பை தேடக்கூடிய விஷயத்தில் ஆர்வமூட்டப்படுவதை பார்க்கிறோம். முஸ்லீமாக இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்ற அக்கறையோடு ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் எல்லாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையான காரியங்களை செய்வதோடு மட்டுமில்லாமல் தீமையான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறோமோ, கடமைகளை செய்கிறோமோ, கூடுதலான வணக்கங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்கிறோமோ, அதே போன்று தீமையான காரியங்களை விட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அந்த பெரும் பாவங்களை விட்டு, அனாச்சாரங்களை விட்டு, பாவமான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு நன்மை மட்டுமே செஞ்சிருக்கிறார்,
ஆனா தீமை விட்டு விலகலை என்று சொன்னால் அவர் மறுமையில முழுமையான வெற்றி பெறுவாரான மாட்டார். அப்ப மறுமையில முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையையும் செய்ய வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன்னா மறுமையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான மக்கள் மறுமையில இருப்பார்கள். ஒரு சாரார் யாரு? நேரடியாக நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். இப்ப இறை மறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், குஃப்ரால இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க்ல இருக்கக்கூடியவர்கள், இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள், நேரடியாக நிரந்தரமா நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இது அல்லாம ஈமான் கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள 2 விதமான மக்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சாரார் யாருன்னு சொன்னா, தங்களுடைய நன்மைகளும் செய்திருப்பார்கள், தீமைகளும் செய்திருப்பார்கள், இருந்தாலும் கூட தாங்கள் செய்த தீமைகள்லாம் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையால் நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. இவங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் யாரு? நன்மையும் தீமையும் செய்திருப்பார்கள், தாங்கள் செய்த தீமைகளுக்கு பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை நரகத்தில் பெற்ற பிறகு அதுக்கு பிறகு சொர்க்கம் போவாங்க. இப்படி 3 வகையான மக்கள் இருப்பாங்க. இப்ப நாம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய எதுக்கு ஆசைப்படணும்? சிறந்ததுக்கு தான் ஆசைப்படணும். உலகத்தை எல்லாரும் சிறந்ததுக்கு ஆசைப்படுவோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும், உலக இன்பங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சிறந்தது ஆசைப்படுகிற நாம், அழியக்கூடிய உலகத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் மறுமையில சிறப்பு தான் எதிர்பார்க்கணும். அப்படி மறுமையில சிறந்த வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நாம் அறிய வேண்டிய விஷயம், நரகத்தின் பக்கம் சிறிது நேரம் கூட நாம் சென்று விடாமல் நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கும். மறுமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஈமான் கொண்ட மக்கள்ல அல்லாஹ் சிலருக்கு பாவங்களை மன்னித்து விட்டு நேரடியாக சொர்க்கம் அனுப்பிடுறான்ல, சிலருக்கு தண்டனை கொடுத்துட்டு சொர்க்கம் அனுப்புறான்ல. யாருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவான், யாருக்கு வழங்க மாட்டான் என்று நாம் சொல்ல முடியாது. யாராவது கேரண்டி இருக்குதா? இவர் நல்லா படிச்சிருக்கிறாருங்க, மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க, அதனால இவரு அல்லாஹ் மறுமையில கண்டுக்க மாட்டான் அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? இவருக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாங்க, இவருக்கு நிறைய பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால இவர் அல்லாஹ் மறுமையில கண்டுக்க மாட்டான் அப்படின்னு உத்தரவாதம் இருக்குதா? சரி, இவர் நல்ல பிரபலமானவரா இருக்கிறாரு, உலகத்துல வாழும் போது அதிகாரத்துல பதவியில ஒரு பெரிய அளவுக்கு சிறந்து விளங்கினவரா இருக்கிறாரு, அதனால இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு உத்தரவாதம் இருக்குதா? மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டு சொர்க்கம் அனுப்புவான், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு சென்று விட்டு பிறகு சொர்க்கம் போவார்கள் என்று நம்மால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, உறுதி செய்ய முடியாது. ஆனா மனிதனுடைய மனநிலை என்ன? எப்படியாவது அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிருவான், மன்னிக்காமையா போயிட போறான் என்ற மனநிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது? அல்லாஹ் மறுமையில் யாருடைய பாவத்தை மன்னிப்பான், மன்னிக்க மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அது அல்லாஹ்வுடைய ரைட்ஸ், யாருக்கும் தெரியாது. இதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பை தேடுவது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம் இணை வைப்பை விட்டு விலகி இருக்கிறோம், குஃப்ரான விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறோம், பெரும் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோம் என்றாலும் கூட மனிதன்ற அடிப்பில் நம்முடைய தவறுகள் இருக்கதான் செய்யும். தவறே இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா? பேச்சிலேயோ பழக்க வழக்கத்திலேயோ கொடுக்கல் வாங்கலையோ நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிற விஷயத்திலேயோ பொறுப்புகளை கடைபிடிக்கிற விஷயத்திலேயோ நம்மிடம் தவறுகள் இருக்கும், தவறே இல்லாத மனிதன் கிடையாது. அப்ப அந்த தவறுகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். இந்த பாவ மன்னிப்பு தேடுகிற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்காங்க பாருங்க. பாவ மன்னிப்பு எப்ப தேடுவோம் சொன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய முக்கியத்துவத்தை புரியணும். முதல்ல அந்த பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஆர்வம் நமக்கு வரணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் பார்க்கிறோம், பல மக்கள் எப்படின்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சவா என்ற மனநிலையில் கடந்து போகக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள். அதுக்கான சில சம்பவங்களை நம்ம இந்த உரையில பார்க்க போறோம். அதுல முதல் செய்தியை நாம சொல்றதா இருந்தா அம்ர் பின் அல்-ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி விளக்கமா சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்த நிலை, இஸ்லாத்துக்கு எப்படி வந்தேன் என்பதை பற்றியான செய்தி, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த 3 விஷயங்களை அவங்க சொல்றாங்க, விலாவாரியா சொல்லி காட்டுறாங்க. ஒரு நீண்ட செய்தி நம்ம விரிவாக நம்ம நபிமொழி நூல்கள்ல பார்க்கிறோம். அது அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த அம்ர் பின் அல்-ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, முகமதே, நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற அந்த நேரத்தில் யாரோ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன பண்ணுவாங்க,
உறுதிமொழி கொடுப்பாங்க. நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள், உறுதிமொழி கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வராங்க. கையை நீட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க. பார்த்தா இவங்க கையை கொண்டு போயிட்டு சடார்னு கையை எடுத்துறாங்க. உறுதிமொழி கொடுக்கறதா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க. ஆனால் இவர் கையை கொண்டு போயிட்டு சடார்னு கையை எடுத்துறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அம்ர் பின் அல்-ஆஸ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா சொன்னீங்க, கையை நீட்ட சொன்னீங்க, ஏன் தயங்குறீங்க, என்ன ஆச்சு? அப்ப அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய நிலையில நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், குற்றங்களை செய்திருக்கிறேன், என்னிடத்தில் நிறைய பிழைகள் இருக்கிறது. நான் இஸ்லாத்துக்கு வருவது என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னாங்க. எவ்வளவு தவறு இருக்குது, அந்த தவறுகள் எல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அலிம்த, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அறிந்து வைத்திருக்கவில்லையா, அன்னல் இஸ்லாமை யஹ்திமு மா கான கப்லஹு, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும். வன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா, ஒருவர் ஹிஜ்ரத் செய்து போவது என்பது அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும். அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஒருவர் ஹஜ் செய்வது என்பது அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும். இது உங்களுக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹ் என்ன பண்ண கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த தோழர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு சொல்கிற பாடம் என்ன? ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அவர் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கும் போது அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறார், இந்த உலக வாழ்க்கை எதற்கு என்பதை தெரியாமல் இருக்கிறாரு, மறுமை என்பதை புரியாமல் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் எவ்வளவோ தவறுகளை செய்திருப்பார், எவ்வளவோ பாவங்கள் இருக்கும், எவ்வளவோ குற்றங்கள் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், மன்னிக்கப்பட்டுரும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு, தன்னுடைய சொத்தை விட்டுட்டு, தன்னுடைய ஊரில் இருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்து போறாங்க. அது சாதாரண விஷயமா? அப்படி ஹிஜ்ரத் செய்து போனார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். அதே மாதிரி மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை, அந்த கடமையை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்வதற்கான கடமை தன் மீது இருக்கும் போது ஒருவர் ஆர்வத்தோடு போய் சரியான முறையில் ஹஜ் செய்தாருன்னு சொன்னா அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். இந்த செய்தி நாம் பார்க்கிறோம்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியில் நாம் புரிய வேண்டிய விஷயம், அந்த தோழருடைய ஆர்வத்தை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம். இப்ப இந்த விருப்பம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவான், மன்னிக்காமையா போயிட போறா என்ற அலட்சியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்க மாட்டான் என்று நமக்கு சொல்லவே முடியாது. அதே மாதிரி பாருங்க, பாவ மன்னிப்பை தெரியல எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்கன்னு சொன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 6 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக போறாங்க. 1500 பேர் அழைச்சிட்டு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு முதல் முறையாக மக்களை அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவுக்கு போறாங்க. அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்திருக்கும். ஆனா அங்க மக்காவுக்கு நெருக்கமாக போன பிறகு ஆனா உள்ள குறைஷிகள் விட மாட்டாங்க, மக்கத்து காஃபிர்கள் உள்ள விட மாட்டேன்றாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பேச்சுவார்த்தைகள். ஒரு கட்டத்துல குறைஷிகள், அந்த மக்கத்து காஃபிர்கள் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வராங்க. நாம் உடன்படிக்கை செஞ்சுக்குவோம். அப்படி முடிவாகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய தரப்புல தலைவராக இருக்கிறாங்க. குறைஷிகளுடைய தரப்புல சுஹைல் பின் அம்ர் என்பவர் வந்து நிற்கிறாரு. அந்த உடன்படிக்கையுடைய சாராம்சம் என்ன? நீங்கள் இந்த ஆண்டு திரும்பி போயிருங்க, இந்த ஆண்டு நீங்கள் உள்ள வர்றதற்கோ நீங்கள் ஆலயத்தை தவாப் செய்வதற்கோ அனுமதி கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தொலைவில் வந்திருக்கிறாங்க, 400 கிலோமீட்டர் தாண்டி அங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். எவ்வளவு சிரமத்தை தாண்டி தியாகங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்க, ஆனா உள்ள விட மாட்டேன்றாங்க. யாராவது இனிமேல் மக்காவிலிருந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவங்களை நீங்க திருப்பி அனுப்பிடணும், நீங்க வச்சுக்க கூடாது. இது ஒரு நிபந்தனை வருது. எல்லாமே ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க. சஹாபிகளுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு அதிருப்தி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் அவங்க கேட்கிறாங்க, அலஸ்த நபியல்லாஹ் ஹக்கா, நீங்கள் உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? இது சாதாரண கேள்வி, யோசிச்சு பாருங்க.
நீங்க உண்மையான தூதர் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். லஸ்னா அலல் ஹக்கி வ அதுவுனா அலல் பாத்தில், நாமெல்லாம் சத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எதிரிகள் எல்லாம் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், உண்மைதானே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆமா அப்படின்றாங்க. அப்ப நாம ஏன் பணிஞ்சு போகணும்? நாம் ஏன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நிபந்தனைகள் கட்டுப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, திரும்ப அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க. மனசு ஆறுல, எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில நெடுந்தொலைவு கடந்து வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் உள்ள விட மாட்டாங்களே, திரும்பி அனுப்புறாங்களே. அதுவும் போடுற நிபந்தனைகள் எல்லாம் மேலோட்டமாக பார்த்தா எல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமானதான், இஸ்லாத்துக்கு எதிரானதாக தான் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுறாங்க. அது அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி எல்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரி கேள்வி. அப்போ அபூபக்கர் சித்திக் அவங்க எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு இந்த சம்பவம் இஸ்லாத்துடைய எழுச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக இருந்தது என்பதை நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். ஏன்னா உங்களை அங்கீகரிக்கவே மாட்டோம், நீங்க வரவே கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கீழே இறங்கி வராங்கல்ல. இந்த ஆண்டு இல்லை, அடுத்த வருஷம் வந்துக்கலாம்னு சொன்னாங்களே, அதே ஒரு முதல் வெற்றி தானே. நாங்களுடைய மார்க்கத்தை அங்கீகரிக்க மாட்டோம், உங்களை நாங்கள் ஒருபோதும் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், நீங்க இங்க வரவே கூடாது என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருந்த அந்த எதிரிகள் இறங்கி வராங்க. எப்படி, நீங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் வந்துக்கலாம், அடுத்த வருஷம் வரலாம் என்று சொல்றது முதல் வெற்றி தானே. பின்னாடி நபி தோழர்கள் உணர்ந்துக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் முடிவெடுத்தார்கள், அதுக்கேற்பதான் அந்த உடன்படிக்கைக்கு சம்மதிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை புரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை டீட்டெயிலா சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க முடிவெடுத்தார்கள், அந்த முடிவுதான் சரியானது என்பதை நான் புரிந்துட்டேன், நான் அதிருப்தியோடு போய் பேசுறதில்லை, அது தவறு என்பதை நான் புரிந்து கொண்டு நான் செய்த அந்த தவறுக்காக ஃபஅமில்து லிதாலிக அமலன், நான் இது நாள் வரைக்கும் நான் நிறைய அமல்களை அது பரிகாரமாக செய்து விட்டேன் அப்படின்றாங்க. அவங்க அதிருப்தியா பேசுனாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நீங்க தூதர் தானே, நம்மளாம் சத்தியத்திலான இருக்கிறோம்னு சொல்லி பேசிட்டாங்கல்ல, அந்த வார்த்தை அவங்க மனசை தச்சுட்டே இருக்குது. ஆனா நம்ம இப்படி கேட்டோமே, ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு எதிர்த்து பேசிட்டோமே, கேள்வி கேட்டுட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் உண்மையாகவே தான் சிறந்த முடிவு எடுத்தாங்க, நாம் புரியாம வந்துட்டோமே என்று கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தான் செய்த அந்த தவறுக்காக, தான் பேசிய பேச்சுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேடக்கூடிய வகையில், பாவ மன்னிப்பை பெறக்கூடிய வகையில் நான் இது நாள் வரைக்கும் நிறைய அமல்களை செய்து விட்டேன் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா தெளிவா தெரியுதுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எவ்வளவோ காரியங்களை முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். போய் கண்மணி காட்டுறோம், ஏங்க நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய காரியத்தை செய்றீங்க, ரசூலுல்லாஹ் ஒருபோதும் இதை அனுமதிக்கவில்லை, நீங்கள் நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக செயல்படுறீங்க, மார்க்கத்தில் ஷிர்க்குக்கு அனுமதி இல்லை, குஃப்ருக்கு அனுமதி இல்லை, மூட நம்பிக்கை அனுமதி இல்லை என்று சொல்லும் போது கொஞ்சமா வருத்தம் வருதா? என்ன நம்ம ஷிர்க்குல இருக்குன்னு சொல்றாங்களே, நாம அனாச்சாரம் செய்யறதா சொல்றாங்களே, பாவம் செய்யறதா சொல்றாங்களே, உண்மையாலுமே அப்படிதான் செய்யறோமா? அப்படி கொஞ்சமாவது உறுத்தல் வருதா? கொஞ்சமாவது சிந்திக்கிறாங்களா? கிடையாது. தான் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி கொண்டே அதை போய் பார்க்கிறோம். அது ஷிர்கா இருந்தா என்ன, குஃப்ரா இருந்தா என்ன, விதேயத்தா இருந்தா என்ன, அனாச்சாரம் இருந்தா என்ன, அப்புறம் பார்த்துக்குவோம், மறுமையில் அப்புறம் பார்த்துக்குவோம், பெருசளவு கண்டுக்காமல் கடந்து போகக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்றைய மக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, தன்னிடத்தில் ஒரு தவறு ஏற்பட்டு விடுகிறது, அதை உணர்ந்து கொண்டார்கள், உணர்ந்த பிறகு அதற்கான பரிகாரம் தேடுதல எந்த அளவுக்கு முனைப்பாக இருந்தாங்க, அந்த ஆர்வம் நமக்கு வரும். அதை விட்டுட்டு எல்லாம் மன்னிச்சிருவான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் நாம் கடந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் போதே நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதற்கு மார்க்கம் என்னெல்லாம் வழிகாட்டல் வழங்குறதோ அதை பயன்படுத்தி கொண்டவர்களாக கடைபிடிக்கூட நாம் இருக்க வேண்டும். அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு செய்தியை பார்க்கிறோம். அவங்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு பரப்பப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளார் ஒரு கட்டத்தில் முனாஃபிகள் அவதூறு கிளப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொன்னா அதை சில முஸ்லிம்கள் கூட நம்பிட்டாங்க. அந்த செய்தி பல பேருக்கு கடந்து போவதற்கு சில முஸ்லிம்களும் காரணம் அமைஞ்சிட்டாங்க. இந்த செய்தியை, தன் மீது அவதூறு பரவுகிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாமதமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கேள்விப்பட்ட உடனே மனம் உடைந்து போய் கவலைப்பட்டு ஒரு கட்டத்தில் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி பெற்றோருடைய வீட்டுக்கு வந்த பிறகு அங்க ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஒரு நேரத்தில், ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கடுமையான இன்னும் வருத்தம், அழுகிறாங்க, துக்கத்தால் தவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து வசனம் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்யல, முனாஃபிகள் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க, இதை நம்பி இதை பரவலுக்கு காரணமாக இருந்த முஸ்லிம்களையும் அல்லாஹ் கண்டித்து அந்த வசனத்தை என்ன பண்றான், இறக்குறான். இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். வசனம் இறங்கின பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இனிமேல் நான் மிஸ்தகுக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன். மிஸ்தக யாரு? முனாஃபிகள் சொல்லுகிற அந்த செய்தியை நம்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியான அவதூறு செய்தி பரவலுக்கு காரணமா இருந்தாங்களே, அப்படிப்பட்ட முஸ்லிம்களான நபர்களில் மிஸ்தகும் ஒருவர். அந்த நபி தோழரும் தெரிந்தோ தெரியாம ஒரு காரணமா ஆயிட்டாங்க. அந்த மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் அவங்க. பொருளாதார உதவி செய்யறது அபூபக்கர் சித்திக் அவங்க. தன்னுடைய மகளுக்கு எதிராக தன்னுடைய உதவியை பெற்று வாழக்கூடிய ஒரு நபர் காரணமா இருந்திருக்கிறாருன்னு சொன்னா கோபம் வருமா வராதா? தன்னிடத்துல ஒரு பொருளாதாரத்தை வாங்குறாரு, தன்னுடைய உதவியில வாழ்க்கையை நடத்துறாரு, நாம் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுறோம். அப்படிப்பட்ட நபர் தன்னுடைய மகளுக்கு எதிராகவே அவதூறு பரப்பிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டாரு என்று அப்படி கடுமையான கோபம், ஆவேசம். அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, இனிமேல் இந்த மிஸ்தகுக்கு நான் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன். ரசூல் அங்கதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், உங்களில் யாருக்கு பொருளும் செல்வமும் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஏழைகளுக்கோ உறவினர்களுக்கோ அல்லாஹ்வின் பாதையில ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கோ உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்லாதீர்கள். அல்லாஹ் துஹைபூன யக்ஃபிர் அல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். நாம எவ்வளவோ தவறு செய்யறோம், தெரிஞ்சா தெரியாமல் தவறு நம்மகிட்ட வருது. நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பவே இல்லையா? உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்க அடுத்தவர்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வியாக கண்டித்து அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, வல்லாஹி இன்னி உஹிபு யக்ஃபிருல்லாஹு லி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த சபையிலேயே சொன்னாங்க. அந்த இடத்த அந்த ஸ்பாட்ல சொல்றாங்க. சொன்னது மட்டும் கிடையாது, இதற்கு முன்னால் எப்படி உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி தொடர்ந்து உதவி செஞ்சாங்க. குறைச்சிடல, கொடுக்கறது கொஞ்சம் கொடுக்காம இருக்கு அப்படி போயிடல. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி தொடர்ந்து உதவி செஞ்சாங்க. காரணம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எந்த அளவு கட்டுப்பட்டார்கள் என்ற பாடமும் இந்த செய்தியில் நமக்கு இருக்குது. அல்லாஹ் ஒரு வசனத்துல இறக்குனான்னு சொன்னா, வசனத்தின் மூலமாக ஒரு அறிவுரை சொன்னா நம்ம எப்படி கேட்டுக்கணும், எப்படி அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு பாடமும் இந்த செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன உடனே, அல்லாஹ் வசனத்தை இறக்கிய உடனே அதுக்கு அடிபணிந்தாங்கல்ல, அந்த பண்பு இடத்துல வர வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான பண்பு என்ன? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற வேண்டும் என்ற தீராத ஆர்வம் இப்பவும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நமக்கு வழங்க வேண்டும் என்று நாம் ஆர்வத்தோடு இருந்துட்டே இருக்கும். இப்படிதான் அன்றைக்கு இருந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள் பார்க்கிறோம். அப்போ நம்மிடத்தில் தவறுகள் வரும்போது அதை அலட்சியப்படுத்தி கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா பாவ மன்னிப்பை தேடி வரும்போது சாதாரண விஷயம் இல்லை. மறுமையிலே நாம் முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் போதே நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், நரகத்தோடைய வாடை கூட படாமல், அதனுடைய நிழல் கூட படாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வது சாதாரண விஷயம். யோசிச்சு பாருங்க, நரகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நரகத்தில் ஒரு மனிதன் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. சும்மலா எமுத்து ஃபிகா வலா யஹ்யா, பொழைக்கவும் முடியாது, சாகவும் முடியாது. கடுமையான வேதனை, தாங்க முடியாத வேதனை. செத்து போயிடலாம் நினைச்சா செத்து போயிட முடியுமா ஒரு மனுஷன்? முடியாது. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சோம் நரக வேதனையே, இத்தனை நாள் கொடுமையை அனுபவிச்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட்டான், சரி தப்பிச்சிடலாம் ஒரு மனுஷன் நினைச்சா தப்பிச்சிட முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் அந்த மறுமை வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகும். அப்போ நாம் எப்படி ஆசைப்படும் சொன்னா நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும். ஒருபோதும் நரகத்தின் பக்கம் போயவே விடவே கூடாது. அல்லாஹ் ஒருபோதும் எந்த விஷயத்துக்காகவும் எதற்காகவும் அல்லாஹ் நம்மை நரகத்தில் தண்டித்து விடக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு வந்தால் உலகத்தில் வாழும் போதே பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற விஷயத்தில் ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்கும், அக்கறை இருக்கும். அதை நோக்கி நாம் போக ஆரம்பிப்போம். ஒரு சம்பவத்தை பாருங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீண்ட நெடிய சம்பவம். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடைபெற்ற போர்கள் ஒரு போர் என்னன்னு சொன்னா தபுக் போர். மற்ற போர்களை விட்டும் இந்த போர் கூடுதலாக வித்தியாசப்பட்டிருக்கு. பொதுவாக ரசூலுல்லாஹ் எந்த ஒரு போருக்கு போறதா இருந்தாலும் எங்க போறோம் எதுக்கு போறோம் என்று முன்கூட்டியே தெளிவாக விளக்கமா சொல்லிட மாட்டாங்க. ஆனா இந்த போருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லிடுறாங்க. இந்த போர் நடக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா கடுமையான வெயில், அதுவும் குறிப்பாக அறுவடை செய்யக்கூடிய நேரம். விளைச்சல் நடந்துட்டு இருக்குது,
பேரிச்சம்பழங்கள்லாம் அந்த பழுத்து அறுவடைக்கு தயாராகக்கூடிய காலகட்டம். போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? கொஞ்ச நெஞ்ச தூரம் இல்லை, கடும் தூரம், நெடும் தூரம் போக வேண்டியது இருக்குது. பாலைவன பகுதியை தாண்டி போக வேண்டியது இருக்குது. அதிலும் பாத்தீங்கன்னா போய் சந்திக்கக்கூடிய எதிரிகள் குறைவான நபர்கள் இல்லை, அதிகமான நபர்கள். போகக்கூடிய யாரை எதிர்த்து போறாங்க? ரோம பேரரசை எதிர்த்து. அப்ப அந்த தபுக்கு போறதுக்கு முன்னாடி ரசூலா சொல்லிடுறாங்க, எல்லா விதமான ஏற்பாடுகளும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலா விளக்கமாவே சொல்லிட்டாங்க, முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் இருந்ததை போன்று உடல் பலமோ செல்வ பலமோ எனக்கு இல்லை. ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். எனக்கு 2 ஒட்டகைகள் இருந்தது. ஆனாலும் என்னிடத்தில் ஒட்டகைகள் எல்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்கின்றனால நான் ஏற்பாடு செய்யாமல் தாமதித்துக் கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு சொன்னா, இவங்க எந்த அளவுக்கு தாமதிக்கிறாங்கன்னா, காலையில் எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்போ கூட இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்ட வேகமா போக குதிரை இருக்குல்ல, வேகமா போற ஒட்டகம் இருக்குல்ல, நாம வேகமா போய் என்ன பண்ணிடலாங்களே, பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மகிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்கும். தொழுகை நேரம் ஆகிட்டே இருக்கும், நமக்கு பார்த்துட்டே இருப்போம். இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குல்ல, சரி பார்த்துக்கலாம், 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும், இன்னும் 3 நிமிஷம் இருக்குல்ல, எப்படியா இருந்தாலும் நம்ம பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா 1 நிமிஷத்துல போயிடலாம். கடைசியில் என்ன ஆகும்னா ஜமாத்து ஆரம்பிச்சிருவாங்க. ஜமாத் நடக்கும். அப்போ கூட நம்ம சரி எப்படியாவது கடைசியில் ஜமாத் முடியிருக்கோ போய் சேர்ந்துடலாம். சைதான் மட்டும் அலட்சியத்தை ஏற்படுத்தினால, அலட்சியத்தினால் நிறைய நன்மைகளை விட்டுருவோம். அலட்சியம் நம்ம இடத்துல பல தவறுகளுக்கு வழிவகுத்துரும். கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் பின்தங்கிடுவோம். இந்த அலட்சியத்தை மிகப்பெரிய ஆயுதமாக சைதான் பயன்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தின் காரணமாக கடைசியில் எந்த அளவுக்கு போருக்கு அவங்க போல, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு போல. பொதுவா ரசூலா போருக்கு போயிட்டு வந்த பிறகு யாரெல்லாம் போருக்கு போவதற்கான கடமை விதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஏன்னா பெண்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைகள் மீது கடமை கிடையாது, வயோதிகர்கள் மீது கடமை கிடையாது. போருக்கு போக வேண்டிய கடமையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களில் யாராவது கலந்து கொள்ளாமல் இருந்தால் காரணத்தை சொல்லணும். ரசூலா நேரா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வந்த பிறகு விசாரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரசூலா கூப்பிடுறாங்க, யார் வரல? முனாஃபிகெல்லாம் ஊர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க போகாம. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்கள பார்த்துட்டு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான வருத்தம், இவங்க கூட போய் நாம இருந்துட்டோமே. முனாஃபிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க போய் சொல்லி தப்பிச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள். நாம வாய்ப்பு இருந்து போக மட்டுமே அவங்க தன்னைத்தானே வருத்தப்பட்டுக்கிறாங்க, கடுமையான வருத்தம். சிலர்லாம் சொல்றாங்க, போய் ஏதாவது சமாளிச்சிருங்க, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சுக்குங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்துக்கு ஆளாயிராதீங்க எல்லாம் சில காரணத்தை சொல்றாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை சொல்றாங்க. அவங்க மட்டுமில்ல, இன்னும் 2 நபித்தோழர்கள் போகாம இருந்தாங்க. ஹிலால் பின் உமையா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், முராரா பின் ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், 3 பேர் போல. 3 பேர்களுக்கும் என்ன தீர்ப்பு வழங்குது என்பதை ரசூலா நிறுத்தி வச்சுட்டாங்க. உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த தீர்ப்பு வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ரசூலா அந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறாங்க. அது வரைக்கும் யாரும் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது. சுற்றி எல்லாம் தெரிஞ்ச மக்கள், ஆனா யாரும் பேசுறதில்ல, பழகிறதில்ல. கடுமையான நெருக்கடி. அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா 50வது நாள் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். யாருக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சோ அவங்க 3 பேரையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மன்னித்து விட்டான். அதே மாதிரி பூமி விசாலமாக இருந்தும் கூட அவளுக்கு அது நெருக்கடியாக இருந்தது. பறந்த பூமி தான், எல்லாம் தெரிஞ்ச மக்கள் தான், இருந்தாலும் யாரும் பேசல, பழகல. எவ்வளவு ஒரு மன சங்கடமா இருக்கும், எவ்வளவு மன நெருக்கடியா இருக்கும். அது அல்லாஹ் குறிப்பிடுறான். பூமி விசாலமாக இருந்தும் கூட அதுக்கு அவர்கள் நெருக்கடியா இருந்தது, உள்ளமா அவங்க நெருக்கடியை சந்திச்சது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, வல்லன்னு அல்லாஹ் மல்ஜ மினல்லாஹி இல்லா இலஹி, அல்லாஹ்விடமிருந்தே தவிர எந்த ஒரு பாதுகாக்கக்கூடிய இடமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் கிட்ட தப்பிக்க முடியாது, பாதுகாப்பு என்பது அல்லாஹ் கிட்ட தான் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். வசனம் இறங்குது. இந்த வசனம் பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் 118வது வசனம். அதனால தான் அந்த அத்தியாயத்துக்கு சூரத் தௌபா என்று பேர் வைத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சியை பின்னணியா வைத்துக் கொண்டு அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. நெடிய சம்பவம் புகாரில் விளக்கமாக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வசனம் இறங்கிய பிறகு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலா கிட்ட வராங்க. அல்லாஹ் மன்னித்து வசனத்தை இறக்கிட்டான். இவங்க கடுமையான சந்தோஷம் ரசூலா இவர்களை சந்திக்கிறாங்க. ரசூலாட்ட போய் இவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன மின் தௌபதி அன் அன்ஹலிய மின் மாலி சதகத்தன் இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ் என்னுடைய தவறுகளை மன்னித்து விட்டான், அதற்காக என்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையிலே நான் தர்மமாக கொடுக்கிறேன் அப்படின்னாங்க.
அல்லாஹ் மன்னித்து வசனம் இறக்கிட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான்ல, போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சாங்களா? நாம் தவறு செய்து விட்டோம், அது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு மனதார வருத்தப்பட்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நான் செய்த தவறுக்காக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்திருந்தாலும், அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான், இருந்தாலும் என்னோட செல்வத்தை நான் தர்மமா கொடுக்குறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு சிலதை வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹைபர் போர்ல எனக்கு கிடைத்த சில சொத்துக்கள் இருக்குது, அதை நான் வைத்துக் கொள்கிறேன், மற்றதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்படைத்தார்கள், தர்மம் செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நாம் செய்யற தர்மங்கள் என்பது நம்முடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு. நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாரிச்சேன், நான் ராப்பகலா உழைச்சேன், நான் வேர்வை சிந்தி, நான் ரத்தம் சிந்தி வேலை பார்த்து நான் சம்பாரிச்சேன், ஏன் கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும், பாவ மன்னிப்பு வழங்கப்படும். அது மறுமை வெற்றிக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு. அதை அந்த சஹாபிகள் புரிந்திருந்தார்கள். பாவ மன்னிப்பை எந்த அளவுக்கு நேசித்திருந்தால், விரும்பியிருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நாம் குற்றவாளியாக மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ் முன்னாடி போகும்போது, அல்லாஹ்வின் முன்னாடி போய் நிற்கும் போது ஒருபோதும் பாவியாக, தவறு செய்தவனாக, அல்லாஹ்வால் தண்டிக்கப்படக்கூடிய நிலையில் நின்று விடக்கூடாது என்ற எண்ணம் அதிகமாக அந்த மக்களுக்கு இருந்துச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதெல்லாம். இப்படி நிறைய சம்பவங்களை நாம் பார்த்து சொல்ல முடியும். அதெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு பாவ மன்னிப்பை தேடுகிற விஷயம் நம்ம ஆர்வத்தோடு இருக்கும். நிறைய துவாக்கள் இருக்கு. நீங்க நிறைய சகோதரர்கள் பார்த்தோம்னு சொன்னா, தொழுகைக்குள் ஓத வேண்டிய, தொழுகைக்கு வெளியே ஓத வேண்டிய அடிப்படையான தேவையான துவாக்களை கூட தெரியாம இருக்கிறாங்க. குர்ஆனில நிறைய துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸுகள்ல நபிமொழியில் நிறைய துவாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த துவாக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய துவாக்கள் இல்லை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதற்கான அந்த வார்த்தைகளை, வாசகங்களை நான் பார்க்க முடியும். இறைவா என்னை மன்னிச்சிரு, இறைவா என்னுடைய பிழைகளை மன்னித்து விடு, என்னுடைய தண்டித்து விடாதே என்ற வாசகத்தை குர்ஆனிலே சொல்லப்பட்ட துவாக்களிலும் பார்க்க முடியும், ஹதீஸில் இருக்கக்கூடிய துவாக்களையும் பார்க்க முடியும். நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த போன்ற துவாக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விட அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக, கடுகளவும் தண்டனை வாங்காமல், நரகத்திலே கடுகளவும் தண்டனை வாங்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் நாம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும், அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வழியாக மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை தேடுகிற விஷயம் நம்ம அக்கறையோடு இருக்க வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க பாருங்க, தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், இன்னபிற வணக்க வழிபாடுகளா எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய பின்னணியில நாம் பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நற்செய்தி சொல்லப்பட்டிருக்குது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஆனா நாம் கடைபிடிக்கிறோமா? ஆனா அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க என்று நாம் இன்னொரு செய்தி சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹ் வந்து உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. என்ன உரையில சொல்றாங்கன்னு சொன்னா, அன்னல் ஜிகாத ஃபி சபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதும், வல் ஈமான பில்லாஹ், அல்லாஹ்வை சரியான முறையில், முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்வதும், அஃலலுல் அமால், அமல்களிலேயே சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அறப்போர் செய்ய போறாரு. அந்த அறப்போரும் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்புவதும் அமல்களிலேயே சிறந்த அமலு. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போரில் பங்கெடுத்து, அறப்போரில் பங்கெடுத்து நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா மன்னிக்கப்படும். இன் குத்தில்த ஃபி சபிலில்லாஹி, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்போ? அந்த சாபிருன், நீங்கள் பொறுமையாக இருந்து, முஹ்தசிபுன், நன்மை எதிர்பார்த்தவர்களாக களத்திலிருந்து, முக்பிலுன் கைரு முத்பிர், நீங்கள் போருக்கு முன்னோக்கி போறீங்க, புறமுதுகிட்டு ஓடாமல் இருந்து நீங்கள் கொல்லப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த செய்தி பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் அறப்போர் செய்யறோம்ல, இருக்கிறது உச்சகட்டமான ஒரு அமலாக சொல்லப்படுது இல்லை. அந்த அமலாக இருந்தாலும் கூட மன தூய்மை இருக்கணும். உயிருக்கு ஆபத்துன்னு எதையும் கொடுக்க தயாராக மனுஷங்க இருக்காங்கல்ல. உயிர் என்று வரும்போது மற்றெல்லாம் அப்புறம்தான். அந்த உயிரை கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தயாராக வருகிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட அறப்போராக இருக்கட்டும், அந்த போரில் பங்கெடுப்பதாக இருந்தாலும் கூட மன தூய்மையோடு இருக்கணும். நீங்கள் பொறுமையா இருக்கணும். வேணுன்னே போய் தலையை கொடுக்கறது இல்லை. எதிரிகள் வரும்போது வேணுன்னே கொண்டு போய் தலையை கத்திக்கு முன்னாடி காட்டுறது இல்லை. நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்து என்ன? நீங்கள் நன்மை எதிர்பார்த்து போகணும். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து போகணும். அது விட்டு அது நோன்பா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், எல்லாமளுக்கும் அது பொதுவான விஷயம். அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்க நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்தவங்க நம்மளை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, இவங்க நம்மளை பாராட்டணும், இவங்க புகழணும், இவங்க நம்ம பத்தி பெருமையா பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் அதை தூக்கி எறிஞ்சிருவான், நன்மை கிடைக்காது. அறப்போராக இருந்தாலும் மன தூய்மை அவசியம்.
அப்ப அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து நீங்க களத்தில் இருக்கணும். அடுத்து என்ன, புறம் எதுகிட்டு ஓடக்கூடாது. எதிரிகள் வர்றாங்க, தாக்குதல் நடக்குது, தப்பிச்சா பொழைச்சா போதும் என்று சொல்லி புறம் எதுகிட்டு ஓடக்கூடாது. இப்படி நீங்கள் பொறுமையாக நன்மை எதிர்பார்த்தவராக முன்னோக்கி சென்று புறம் எதுகிட்டு ஓடாமல் களத்தில் இருந்து நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். கொஞ்ச நேரம் ஆகுது, சபை அப்படியே தான் இருக்குது. ரசூலா கேட்கிறாங்க, என்னிடத்துல கேள்வி கேட்டவர் எங்க? அந்த தோழர் எழுந்திருக்கிறாங்க, நபி தோழர் திரும்ப எழுந்திருக்கிறாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க ரசூலா கேட்கறாங்க. திரும்ப அந்த அதே கேள்வி அவர் சொல்றாங்க. திரும்ப ரசூலா பதில் சொல்றாங்க, அதே பதில், ஆனா கூடுதலா ஒரு வார்த்தை, இல்லா தைன், கடனை தவிர. இப்ப சொல்றாங்க, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்க, இதை சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் போர்க்களத்தில் பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்த்து இருந்து புறமெதுகிட்டு ஓடாமல் முன்னோக்கியவராக இருந்து களத்தில் கொல்லப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் கடன் மன்னிக்கப்படாது. மார்க்கம் என்ற அடிப்படையில் மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் சுயமாக சொன்னது கிடையாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வகை செய்தியின் அடிப்படையில் தான் சொன்னார் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்று. ஒரு செய்தி சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, உடனே திருத்தி கொடுத்தாங்கல்ல. திரும்ப அந்த கேள்வியை கேட்டு திரும்ப பதிலளித்தார்கள். இந்த சம்போதனை பெறுகிற பாடம் என்ன? நான் இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வகை செய்தி தான் இஸ்லாம். ரசூலா எதையும் சுயமாக சொன்னது கிடையாது. மார்க்கம் என்ற அடிப்படையில் ரசூலா எதையும் சுயமாக சொல்ல மாட்டாங்க. அடுத்து அந்த மக்களிடத்து இந்த ஆர்வம், அறப்போரை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போது நான் அறப்போரில் பங்கெடுத்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ற கேள்வி நபி தோழர்கிட்ட வந்து சில கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த கேள்வியிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய ஆர்வத்தை நம்ம பார்க்கிறோம். ஆர்வப்பட்டாங்க, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, இணை வைப்பாளர்கள் சிலர் ரசூலா கிட்ட வந்து கேள்வி கேட்க வராங்க. வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இன்னல்லதி தக்கூலு வ ததுவ இலைஹி இல ஹசன், நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ, எதை நோக்கி எல்லாம் அழைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லதா இருக்குது. ஆனா நாங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், குற்றங்கள் எங்களிடத்துல இருக்கு, எங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு ஏதாவது வழி இருக்குதா, நீங்க சொல்ற கொள்கையில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வந்து ரசூலா கிட்ட இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் இறக்கப்படுதுன்னு சொன்னா, 25வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 68வது வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஈமான் கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லும் போது, வல்லதீன லா ததுஊன மா அல்லாஹ் இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம முஸ்லீமா இருக்கணும், நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா சிறுக்குலேருந்து நம்ம வெளியே இருக்கணும். சிறுக்கு தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாவம். இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்குது. அவர் இணை வைத்த நிலையில் எவ்வளவுதான் நோன்பு வச்சாலும் சரி, எவ்வளவுதான் குரான் படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் ஹஜ் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் உம்ரா செஞ்சாலும் சரி, தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்திருந்தாலும் சரி, சிறுக்கு இருந்த நிலையில் அவர் மௌத்தா போனான்னு சொன்னா மறுமையில் நிரந்தர நரகம். நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஈமான்தாரியாக மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குஃபுரிலிருந்து விலகி இருக்க வேண்டும், சிறுக்கிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இது நிறைய முஸ்லீம்கள் விளங்காம இருக்கிறாங்க. முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே தர்கால போய் விழுந்து கிடக்கூடிய மக்களை, குடிமரத்தை சுத்தக்கூடிய மக்களை, இமாம்கள் ஷேഖ்கள் என்று சொல்லி அவருடைய காலில் போய் விழக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்ட மக்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிற முதல் விஷயம் வசனத்தை அல்லாஹ் என்ன சுட்டி காட்டுறான், அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் எந்த உயிரை புனிதமாக்கி இருக்கிறானோ அதை நியாயமின்றி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கொலை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சில சட்டங்களை வைத்திருக்கிறான், தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஆட்சி, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது, கொலை குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கறதெல்லாம் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயம். ஒரு தனி மனிதன் போய் என்ன பண்ணிருக்கூடாது, செய்யறதுக்கு அனுமதி இல்லை. இது அல்லாஹ் என்ன பண்ண, அந்த இடத்துல நியாயமான முறையிலே தவிர அவர்கள் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் வசனம் இருக்கிறான். அடுத்து இன்னொரு வசனத்தை அப்பவே அல்லாஹ் இருக்கிறான். என்ன வசனம்? 39வது அத்தியாயத்துல 53வது வசனம். அது அல்லாஹ் சொல்றா, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பை மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். ரெண்டு வசனம் வந்து கேட்கறாங்கல்ல, அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஒரு டவுட் வருது இல்ல, அதுக்கான வழி இருக்கான்னு கேட்கறாங்கல்ல. அல்லாஹ் வழி இருக்குது, நீங்க தயக்கம் கொள்ளாதீங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையாதீங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவர்களுக்கு பதில் அளித்தான். நம்மிடத்துல தவறு வந்துட்டு இருக்குது, சில தவறு செய்யறோம், அதுல திருந்தி வெளியே வர்றோம், திரும்ப நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுது, சைத்தான் கொண்டு போய் தள்ளுறா, திரும்ப நம்மளுக்கு பிழைகள் வருது, குற்றங்கள் வருது, திரும்ப வெளியே வரும், தவிக்கிறோம், திரும்ப போறோம். ஒரு கட்டத்துல சைத்தான் எப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுத்துவான், என்ன இப்படியே நம்ம கேட்கிறோம், திரும்ப தப்பு வருது, என்னத்தை போய் கேட்டுட்டு அப்படின்னு சைத்தான் ஒரு மனநிலை ஏற்படுத்துவான். அடுத்து சின்ன சின்ன விஷயம் பரவாயில்ல, இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அது தெரிஞ்சு போய் செஞ்சுட்டு நம்ம போய் அல்லாஹ்ட்ட கேட்கறதா அப்படி ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்துவான். அப்போ ஒரு தவறு செய்து விட்டால் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுல ஒருபோதும் தயக்க வரக்கூடாது.
அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு, அதை விட்டு தூரம் விலகி நிற்பதற்கு ஒருபோதும் தயக்கம் வரக்கூடாது. அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற நம்பிக்கையோடு போய் கேட்கணும். ஆனா இந்த வசனம் தவறான கான்செப்ட் வச்சுக்கூடாது. நாம் எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் அருளாளன் அப்படின்ட்டு நாம் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு, நாம் செய்யக்கூடிய பாவங்களை தொடர்ந்து செய்வதற்கு அதை இந்த வசனத்தை நாம் ஒரு தவறாக பயன்படுத்திடக்கூடாது. இந்த வசனத்துடைய கான்செப்ட் என்ன? நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம், அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருதா? அப்படி சந்தேகம் பட வேண்டாம். கண்டிப்பா மன்னிப்பான் அல்லாஹ். அல்லாமே நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. திரும்ப தப்பு செஞ்சிட்டீங்க, பெரிய பாவமா இருக்குது, அல்லாஹ் மன்னிப்பான ஒரு சந்தேகம் வருதா? தயக்கம் கொள்ளாதீங்க, அல்லாஹ் மன்னிப்பான், கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, தவறை விட்டு விலகி இருப்பதற்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த வசனம் இருக்குது. ஆனா சில எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை வைப்பித்துக் கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான்ல, நிராசை அடையக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதனால நம்ம தப்பு செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்னொரு அடிப்படை என்ன விஷயம் என்னன்னா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல யார் ஒரு தவறு செய்து பாவங்கள் செய்து அதற்கான தண்டனையை உலகத்தில் பெற்று விட்டாரோ அல்லாஹ் மறுமையில் அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். ஒரு குற்றம் செஞ்சிட்டார், அவருக்கு சரியான முறையில் இந்த உலகத்திலேயே அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையில திரும்ப அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். அது திரும்ப கேள்வியாக எழுப்பப்படாது, அவருக்கு தண்டனை கொடுக்கப்படாது. ஒருவேளை இந்த உலகத்தில் செய்த தவறுக்கு, அந்த குற்றத்துக்கு அவர் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த மன்னிப்பை அவர் பெறவில்லை என்று சொன்னால், மறுமையில அவருடைய விஷயம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அல்லாஹ் நாடினால் அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பான், நாடினால் மன்னிப்பான். மறுமை நாள்ல அல்லாஹ் யாருக்கு மன்னிப்பான் யாருக்கு தண்டிப்பான்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது, யாருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அதனால தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெறுவதற்கு தயங்காம முன்னாடி அந்த நபி தோழர்கள் நின்னாங்க, நபி தோழிகள் நின்னாங்க. ஊரே என்ன சொல்லிக்கிட்டோம், நாம தப்பு செஞ்சிட்டோம், நம்மளோட தவறு இருக்குது, நாம் அதற்கான தண்டனையை, அதுக்கான பாவ மன்னிப்பை உலகத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு முன்னாடி நின்னாங்க. அது செய்திகளை பார்க்கிறோம். மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்ற நபி தோழர் ஒரு தவறு செஞ்சிடறாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்க, நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்போ இந்த நபி தோழர் விட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப இப்படியே 4 முறை ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ செஞ்சிருக்க மாட்டீங்க, வேற ஏதாவது தப்பு செஞ்சிருப்பீங்க, நீங்க போங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை தண்டிங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புறாங்க. இவர் உண்மைதான் சொல்றாரா, இவர் என்ன நிலையில சொல்றாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அனுப்புறாங்க. போய் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவர் தவறு செய்து விட்டார், இருந்தாலும் தான் தண்டிக்கப்படுவதுதான் அதற்கான பரிகாரம் என்பதில் உறுதியா இருக்கிறாரு, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. திரும்ப இவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. தண்டனை கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை பெற்றார் என்று சொன்னால், லக்கது தாப தௌபத்தன், இவர் ஒரு சிறந்த தௌபாவை பெற்றுக்கொண்டார், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். எப்படின்னு சொன்னா, லவ் குசிமத் பைன உம்மத்தின் ல வசியத்துஹும், ஒரு சமுதாயத்துக்கு இவருடைய பாவ மன்னிப்பை பிரித்து பங்கிட்டு கொடுத்தாலும் அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு பெரிய சமுதாயத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு இவர் பெற்ற அந்த தௌபாவை, பாவ மன்னிப்பை நாம் பிரித்து வழங்கினால் அதுவே போதுமானதா இருக்கும். மனுஷங்க தவறு செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒரு கூட்டத்துல, ஒரு சமூகத்துல இந்த பாவ மன்னிப்பை வழங்குவோம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்தா ஒரு சமூகத்துக்கே போதுமான அளவுக்கு இவர் பாவ மன்னிப்பை பெற்று விட்டார், சிறந்த பாவ மன்னிப்பை பெற்று விட்டார் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நாம போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா நமக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியாமன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்படுவோம் என்று அவருக்கு தெரியாம சொன்னாங்க. உலகத்திலே நாம் மரணிக்கப்படுவோம், நாம் கொல்லப்படுவோம் என்று தெரியும், தண்டனை வழங்கப்படும் தெரியும். நாம் உலகத்தில் தண்டிக்கப்படாமல் இதற்கான தண்டனை பெறாமல் மறுமையில போய் நின்னா, மறுமையில ஒருவேளை அல்லாஹ் தண்டிக்காம நரகத்துல போட்டா எவ்வளவு பெரிய வேதனை. மறுமை வேதனை என்பது சாதாரண விஷயமா? குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் போது லா யுஅதிபு அஸாபு ஹகத், அல்லாஹ்வை போன்று எவராலும் தண்டனையை கொடுக்க முடியாது, தண்டிக்க முடியாது. நம்ம உலகத்துல சொல்லும்ல, அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி இருந்தாருங்க, இவ்வளவு பெரிய கொடுங்கோலன் இருந்தாங்க, அவன் அவ்வளவு பெரிய அட்டுழியம் பண்ணாங்க, இவ்வளவு பெரிய வேதனைங்க, இவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்றோம்ல. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, அல்லாஹ்வை போன்று ஒருவராலும் தண்டனையை கொடுக்க முடியாது, தண்டிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கடுமையான வேதனை தண்டனைகள் நரகத்தில் இருக்குது. அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னை பற்றி கருணையாளன் என்று பல இடங்களில் பேசுகிறானோ, தன்னுடைய அன்பை பற்றி, கருணையை பற்றி, மன்னிப்பை பற்றி பேசுகிறானோ, அதே அளவுக்கு தன்னுடைய தண்டனையை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது, வாலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதே இந்த வார்த்தையை மட்டுமே
குர்ஆன்ல பல வசனங்கள் நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அல்லாஹ்விடத்திலே தண்டனையை பெற்றுதான் ஒரு மனிதன் சொர்க்கம் போக முடியும் என்ற நிலை இருந்தால், நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் போவார் என்று சொன்னால், நரகத்தில் இருக்கிற நிலை சாதாரண நிலையா? யோசிச்சு பாருங்க. வாழவும் முடியாது, சாக முடியாது, கடுமையான தண்டனை. நம்மளும் அறிந்து வைத்திருக்கிறோம், நெருப்பாலான செருப்பு போடும், உடனே மூளை கொதிக்கிட்டு வழிந்து ஓடும். அதான் இருக்கிறதுலே குறைந்தபட்ச தண்டனை. அப்போ கடுமையான தண்டனைகள். அப்போ மறுமையில தண்டனை பெற்றுவிடக்கூடாது. உலகத்திலேயே வாழும் போதே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்ற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்று மறுமையிலே எளிதான முறையில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த நபி தோழர்கிட்ட இருந்துச்சு. இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். காதிமியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்களும் வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்க, தண்டனை கொடுங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு பெறுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் பின் மாலிக்கு நீங்க திருப்பி அனுப்புனீங்கல்ல, அந்த மாதிரி என்ன திருப்பி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாங்க. இவங்க வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க போய் குழந்தை பெற்றெடுத்துட்டு வாங்க. அந்த பெண்மணி போய் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வராங்க. திரும்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த காலம் முடிந்த பிறகு வாங்க. திரும்பவும் அந்த ஆண்டுகள் முடிந்த பிறகு வந்து திரும்ப வந்தாங்க. பிறகு அந்த குழந்தைக்கான பொறுப்பாளி உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு பெண்மணி, ஜுகைனா என்ற குலத்தை சார்ந்த பெண்மணி, அவங்க வந்தாங்க, தானாக முன் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டாங்க விபச்சாரம் செய்த குற்றத்துக்காக. அந்த பெண்மணிக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னு சொன்னா, அதை நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. இந்த பெண்மணியோடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்ட பாவ மன்னிப்புன்னு சொன்னா, அதை நாம் பங்கிட்டு கொடுத்தால் 70 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பெண்மணி எப்படிப்பட்ட தௌபாவை தேடிட்டாங்கன்னா, இவங்களுடைய பாவ மன்னிப்பை பிரிச்சு கொடுத்தா 70 நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை தேடிட்டாங்க. அப்ப இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்கிற பாடம் என்ன? அல்லாஹ் எப்படியாவது நம்ம மன்னிச்சிருவான், மறுமையில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிடாமல், உலகத்தில் வாழும் போதே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு நாம் ஆர்வத்தோடு இருக்கணும். அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும். காசு பணத்தை கேட்கிறோமோ இல்லையோ, சொத்து சுகத்தை கேட்கிறோமோ இல்லையோ, உலக இன்பங்களை கேட்கிறோமோ இல்லையோ, நாம் மனிதனாக இருக்கிறோம், தெரியாமல் நம்முடைய பாவங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், தவறுகள் செய்திருப்போம். தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதன் யாருமே இல்லை. அதை அலட்சியப்படுத்திட்டு போறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அதிகமா துவா செய்யணும். அதை தாண்டி என்னெல்லாம் அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த காரியங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இதை செய்தால் 1 வருஷ பாவம் மன்னிக்கப்படும், இதை செய்தால் முந்தைய பாவம் மன்னிக்கப்படும், இதை செய்தால் பிந்தைய பாவம் மன்னிக்கப்படும் என்று எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட பெரிய பெரிய விஷயங்கள் வரை எவ்வளவோ செய்திகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம ஆர்வத்தோடு கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பாவ மன்னிப்பு தேடுவதிலேயே தலையாய துவா, பாவ மன்னிப்பு தேடுவதிலேயே தலை சிறந்த துவா என்று ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாவை யார் ஒருவர் காலையிலே ஓதிவிட்டு மாலையிலேயே இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கம் போயிடுவார். யார் ஒருவர் இரவிலே ஓதிவிட்டு காலைக்குள்ள மறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அது என்ன துவா அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அந்த ரப்பி, அல்லாஹும்ம இறைவா, அந்த ரப்பி, நீதான் என்னுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர இறைவன் வேறு யாரும் கிடையாது, கலக்தனி, நீ என்னை படைத்திருக்கிறாய், வான அப்துக, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், வான அலா வஹதிக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உன்னிடம் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையிலும் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லா வாக்குறுதி கொடுத்துக்கிறோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் போதே அல்லாஹ் நம்ம அனைவரையும் வெளியேற்றி நம்மகிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கிறான். நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இறைவா, நான் உன்னிடம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் செய்த உடன்படிக்கை அடிப்படையிலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் எதையெல்லாம் செய்தேனோ அந்த பாவங்களை விட்டும் மன்னிப்பை தேடுகிறேன், உன்னிடம் பாவ மன்னிப்பை தேடுகிறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய, நீ எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா அருட்கொடைகளையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்கிறார். உடம்பே பெரிய அருட்கொடை, உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியும் எவ்வளவோ அருட்கொடைகள் நம்ம சுற்றி நிறைந்திருக்குது. இறைவா, நீ எனக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாய், நீ கொடுத்த அனைத்து அருட்கொடைகளையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, அபூஉ லக பிதம்பி, நான் என்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிக்கூட வேறு யாரும் கிடையாது. இந்த துவா யார் இதை இரவில ஓதி காலையிலுக்குள்ள அவர் இறந்து விட்டாரோ, அது காலையில ஓதி மாலைக்குள்ள இறந்து விட்டாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இந்த துவா நம்ம எத்தனை பேர் தெரிந்திருப்போம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த துவா மட்டும் இல்லை, நிறைய துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாவெல்லாம் சொல்லுகிற பாடம் என்ன? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அதுக்கான வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் ஆர்வத்தோடும் அக்கறையாகவும் இருங்கள் என்று நமக்கு வழிகாட்டப்படுகிறது. இந்த ரமலான்ல நமக்கு என்னெல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ரமலான் தொடர்பாக சொல்லப்பட்ட செய்திகளிலேயே நமக்கு பாடம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுவதிலே நாம் தயங்கி விடக்கூடாது.
ஒதுங்கிவிடக்கூடாது, அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும், ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகிறது. இதை எல்லா நேரத்திலும் கவனத்தில் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடியவர்களாக பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை கடைபிடித்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நேரடியாக சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மறுமை வெற்றியை, முழுமையான வெற்றியை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்து அஸ்ஸலாமு அலைக்கும்.